ஸோ ட்ரிபிள் டி மூவி பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப வந்து பார்த்தோன்னா சூப்பரா இருந்துச்சு. ஒரு மாரி மலையாள ஃபிலிமோட ஃபீல் வந்து அப்படியே நல்லாவே குடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஃபிலிம்ல. ஸோ அதாவது ஜீவா வந்து பார்த்தோன்னா, இந்த ஜோன் இந்த ஜோன் தான் அவருக்கு வந்து ஒரு ஒரு கோட்டை மாரின்னு சொல்லலாம். தயவுசெய்து ஜீவா சாருக்கு பெரிய ரெக்வெஸ்ட் பண்றேன். அவரு சீரியஸா இந்த மாரி ஃபிலிம்லாம் பண்ணலாம். உண்மையாலுமே சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. அவரோட கேரக்டர் செலக்ஷனா இருக்கட்டும், இவரு மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்ச எல்லா கேரக்டருமாவே இருக்கட்டும், தம்பி ராமையாவா இருக்கட்டும், இளவரசரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஹீ ஹீரோயினி மேம் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னு மாப்பிள கேரக்டர் வரவங்க, மாப்பிள கேரக்டரோட ஃப்ரெண்டு, அப்புறம் நக்கல்டீஸ்ல பண்ண சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களோட கேரக்டருமே ரொம்ப சூப்பராவே இருக்குது. படம் தலைவர் தம்பி தலைமையில் ஜீவாவோட கம்பேக் படம் அப்படின்ட்டு சொல்லலாம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா காமெடி படம் அப்படின்ட்டு சொல்லலாம். எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து படம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோசி திங்க் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கல்யாண வீடா, இன்னொரு சைடு வந்து கருமாரி வீடா அப்படின்ற மாதிரி படம் போயிட்டுருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லலை, எடுத்திருப்பாங்களா அப்படின்ட்டு. எந்த ஒரு இடத்துலயுமே லேக்கோ, இந்த போரோ எதுவுமே பெருசா எந்த இடத்துலயும் இல்ல. அதுவே இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அதே மாரி நித்தீஷ் அ சஹாதேவ் அப்படின்னு மலையாள டைரக்டர் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா, ஃபிலமி மூவி எடுத்திருந்தாரு. அது படம் வந்து ஃபாலிமி அப்படின்ற ஒரு மூவி எடுத்திருந்தாரு. ஸோ அந்த ஃபிலிம்ல வந்து பார்த்தோன்னா, அதுவும் ஒரு காமெடி ட்ராக் தான். ஸோ இதுக்கு முன்னாடி மலையாளம்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாரு. அது சரியா பார்க்கல. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, ஃபலிமை அப்படின்ற மூவி மட்டும் தான் நான் பார்த்துருந்தேன். அந்த மூவி வந்து பார்த்தோன்னா, அதுவும் ஒரு காமெடி ட்ராமா மாரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் 24 ஹவர்ஸில் ஒரு படம் வந்தது தெரியுங்களா? அந்த மாதிரி எடுத்திருப்பாங்களோ அப்படின்ட்டு திங்க் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த படத்தை. இதில் பார்த்தீங்கன்னா தம்பி ராமையாவும் இன்னொருத்தர் அவர் பேர் என்ன, இளவரசு. இளவரசு 2 பேர்த்தோட ஆக்டிங்கு சூப்பராகவே இருந்தது. ஸோ அதே ஒரு ஃபார்மட்ல, அதே ஒரு மேக்கிங் ஸ்டைல்ல வந்து பார்த்தோன்னா, தமிழ்ல ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்த வந்து எல்லா தமிழ் ஆடியன்ஸுமே வந்து பார்த்தோன்னா, இந்த படத்த வந்து வரவேற்பு இப்ப ரொம்பவே நல்லா குடுத்துட்டு இருந்தாங்கன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அத வந்து இப்போ இந்த மாரி மூவிஸ்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா, இந்த படத்துல நீங்க காமெடி அப்படின்றபோது, அதுல ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் என்னன்னா, படத்துல வந்து காமெடி அவ்வளோ இருக்காது. யார் வெற்றி பெற்றா அப்படின்றது தான் கதை. ஒரே லைனில் முடிக்கணும்னா இது கல்யாண வீடு வெற்றி பெற்றதா, இளவு வீடு வெற்றி பெற்றதா அப்படின்றது தான் ஒரே லைனோட கதை. ஸோ இது வந்து இந்த படத்த காமெடியோட டிராமாட்டிக்ஸ்க்கு தான் அதிகமா வந்து முக்கியத்துவம் குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட்ல எதர்ச்சியா ஒரு காமெடியும் இருக்கும். ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். ஒரு டார்க் அண்ட் பிளாக் காமெடி அந்த மாரி வந்து பார்த்தோன்னா, அந்த சீன் தான் வந்து கிரியேட் பண்ணுது இந்த படத்துல. மலையாள ஃபிலிம் மாதிரி ஒரு ஒரு சில சாயல்ல மலையாள ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். சாங்ஸ் 2 சாங்ஸ் தான் வருதுன்னு இருக்குது. 2 சாங்ஸுமே நல்லா இருக்குது. அதுவே நான் ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா, வேணுக்குன்னே வந்து பார்த்தோன்னா, அந்த படத்துல காமெடி திணிக்காம, இந்த கிரிஞ்ச் மொக்க ஜோக் அப்படின்னு எதுவும் சொல்லாம, ஒரு நேச்சுரலா ஒரு மூவி பண்ணாங்க அப்படின்னா, அது இப்ப ரீசென்ட்டா பார்த்ததுல வந்து பார்த்தோன்னா, எனக்கு தெரிஞ்சு டிராகனுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா, இந்த மாரி ஒரு ஃபிலிம் பார்த்துருக்கிறேன் அப்படின்னா, அது இந்த படம் தான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ, அது ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. இன்னொரு மேஜர் ப்ளஸ் எது யாருன்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா, விஷ்ணு விஜய். ஸோ, இதுக்கு முன்னாடி அவரோட அவரோட மூவி வந்து பார்த்தோன்னா, ஆலா போலா ஜிம்கானா, பிரேமலு இந்த மூவிஸ்லலாம் வந்து பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர். இந்த படம்ன்றபோது வந்து பார்த்தோம்னா, அந்த பீட்ஸா இருக்கட்டும், மெலோடியும் 2 இடத்துல ட்ரை பண்ணியிருக்காரு. அதுவும் கூட வந்து பார்த்தோம்னா, ஓரளவுக்கு கேட்கற மாரியே இருந்துச்சு. நக்கல்டீஸ் அவங்க ஆக்சுவலா யூடியூபர்ஸு. நக்கல்டீஸ் யூடியூபர்ஸு. அந்த நக்கல்டீஸ் அதில் எப்படி நடிச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் கேஷுவலாகவே நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு என்னோட கல்யாணம் நடக்கணுமா, இல்லை கல்யாணம் நடக்கணும், அதே மாதிரி இது பண்ணணும், உங்கள் பிரச்சனை 2 பேர்த்து பிரச்சனை எனக்கு கல்யாணம் என்னது சொல்லும் அந்த பொண்ணு. கல்யாணம் பண்ண இப்போ கல்யாணமும் நடத்த வைக்க மாட்டீங்க, அதே மாதிரி அவரோட இறுதி ஊர்வலத்தையும் நடத்த விட மாட்டீங்களாட்டங்குது, நீ உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறது தான் அந்த ஹைலைட்டாக இருக்கும். ஆனா, அது அப்பயே வந்து நம்மள ஒரு மூட் கொண்டு போயிடுறாங்க. இதுதான் அந்த படத்தோடைய கான்செப்ட். இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு மூடுக்கே கொண்டு போயிடுறாங்க. அந்த கல்யாண வீட்ல நடக்கிறது தான் அந்த ஒன் நைட்டு. கல்யாண வீடும் பிளஸ் கருமாதி வீடும். இந்த 2ம் வந்து பார்த்தோம்னா, எப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா,
தம்பி ராமையாக்கும், இளவரசுக்குமே தீராத பகை அப்படின்ற மாரி காட்டுறாங்க. அதுலருந்து காட்டி, ஸோ இந்த டைம்ல இது ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு. ஏன்னா இது மலையாளத்துல நெறைய வந்திருக்கும். ஆனா தமிழ்ல பார்க்கும்போது எல்லாருக்கும் இது ஒரு புது முயற்சியா தான் இருக்கும். ஸோ மலையாள ஃபிலிம் வந்து தமிழ்ல இருக்க தமிழ் ஆடியன்ஸ் மலையாள ஃபிலிம் பார்க்குறவங்களுக்கு இது ரெகுலரா இருந்தாலுமே கூட, இப்ப நார்மலான ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து இந்த படம் பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து ஒரு டிஃபரண்டான ஸ்டோரியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜீவாவோட ஒரு ஒரு இதுவுமே வியூஸுமே நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். லாஸ்ட் டயலாக் நான் கூட என்ன நினைச்சேன்னா, சரி அ இடையில இடையில வரும் அப்படின்னு தான் நினைச்சேன். என்னது கண்டிஷன ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்றது இடையில இடையில வரும்னு தான் நினைச்சேன். கடைசியா தான் கிளைமாக்ஸ்ல தான் கொண்டு வந்து எடுத்திருக்காங்க. நான் கூட யோசனை பண்ணுவேன். எப்பதான் வரும், எப்பதான் வரும், எப்பதான் வரும்னு பார்த்துட்டு இருந்தா, கடைசியா தான் அந்த ட இது சென்டென்ஸே வருது. கண்டிஷன ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்றத சென்டென்ஸ். ஏன்னா, இப்படிலாம் எப்படி யோசிப்பாங்க? இப்படிலாம் ஒரு கதைய அப்படின்ற மாரி தான் வந்து எல்லாருக்குமே தோணியிருக்கும். அது வந்து ஒரு நைட்குள்ள எப்படி வந்து அவங்க சொல்ல முடியுமோ அப்படி. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா, ஆ ஒ அடுத்த 1 நாள், அதுக்கு அடுத்த நாள். அது 2 நாள் தான் அந்த படம் நடக்கிற மாரியே காட்டுவாங்க. ஒண்ணும் டைரக்ட்டா தாக்குன மாரி இல்ல. ஆ அதுல ஒரே ஒரு இது எப்பயுமே கேஷுவலா எல்லாரும் ஓட்டு போடுங்க எங்களுக்கு. ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்ற மாரி தான் வந்திருக்குதே ஒழிய, டைரக்ட்டா யாரையும் தாக்குன மாரி வரல. அப்படின்னு தான் என்னோட இது. அதுலயும் அந்த கிளைமாக்ஸ் சீன் ஒண்ணு இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஓவர் த போன மாரி தான் இருக்கும். ஏன்னா, அதுல வந்து பார்த்தோன்னா, டேங்க் வந்து உழுவுற மாரி அந்த சீன்லாம் இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா, எந்த அளவுக்கு அது வந்து நம்ப முடியாத சீனாவே இருந்தாலும், ஒரு ஆர்டிபிஷியலாவே இருந்தாலுமே கூட, அந்த சீனோட இம்பாக்ட்ல வந்து ஒரு சீன் வந்து ஜீவா சொல்லுவாரு. அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். காமெடி சீன்ஸ்லாம் மத்த படத்தோட இதுல வந்து பெஸ்ட்டாவே குடுத்துருக்காங்க. மியூசிக் டைரக்டர் விஷ்ணு விஜய். அவரு சூப்பராவே பண்ணியிருக்கிறாரு இதுல. அது ஒரு நக்கல் நையாண்டி மூலியமாவும் அவரு சொல்லுவாரு. ஏன்னா, உங்க அப்பா அதாவது நீ எதிர்பார்த்த மாரி உங்க அப்பாவ வந்து பார்த்தன்னா, பெரிய பாடையில கொண்டு போணும் அப்படின்னு அதாவது ஒரு பெரிய டெக்கரேஷன் மூலியமா கொண்டு போணும் அப்படின்னு நெனச்சா, அதுவும் நடக்கல. உன் பொண்ணுக்கு கல்யாணம் வந்து பார்த்தன்னா, சிறப்பா பண்ணணும்னு நெனச்சா, அதுவும் உங்கனால முடியல. ஆனா நீங்க 2 பேரும் நடந்தது வந்து பார்த்தன்னா, முடியவே கடைசி வரைக்கும் முழுசா முடியல. தமிழ் படத்துல ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் பண்ற மாரியே இல்ல. ரொம்ப நெறைய படத்துக்கு அப்புறம் பண்ண மாரியே இருக்குது. எங்கேயுமே மியூசிக்ஸ் வந்து ஏன்டா இத குடுத்தாரு அப்படின்ற மாரி முகசுளிக்க வைக்காம தான் இருக்குது அந்த மியூசிக்ஸ், பேக்கிரவுண்ட் மியூசிக்ஸ் அப்படின்லாம். அப்படின்னு ஜீவா சொல்றதா இருக்கட்டும். இன்னொன்னு வந்து இந்த ஹீரோயினி வந்து பார்த்தன்னா, அங்க 2 பேத்துக்கும் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும். அப்ப வந்து அவங்க ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் என் கல்யாணம் நடக்கணுன்றது உங்களுக்கு முக்கியம் இல்ல. உங்க அப்பாவ நல்லபடியா கொண்டு போணுன்றது உங்களுக்கு முக்கியம் இல்ல. உங்களுக்கு தேவை வந்து பார்த்தன்னா, தீராத பகை தான். அதுக்கு என்ன ஒரு காரணம் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற அந்த சீன் வந்து பார்த்தோன்னா, உண்மையாவே ரைட்டிங் மூலியமாவும் சூப்பராவே பண்ணியிருந்தாங்க. ஓவரால் 10க்கு 8.5.